பிரைஸ் தி லார்ட். இன்றைய தினம் தேவ வார்த்தையை குறித்ததான ஒரு தேவனுடைய வார்த்தையை குறித்தது நம்ம தியானிக்க போகிறோம். எபிரேயர் 4:12 சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளதும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் இந்த வார்த்தைக்கான காரியத்தை குறித்து காலை வேளையில் இருந்து தேவன் என்னோடு கூட இடைப்பட்டது. இந்த தேவனுடைய வார்த்தை பைபிளில் உள்ள வார்த்தை, தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளதும் வல்லமை உள்ளதுமாக இருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல இருக்கிறது. பனை மரத்தில் உள்ள மட்டையில் உள்ள கருக்கை போல இருக்கிறது இந்த வார்த்தை. அது இருபுறமும் கருக்கு இருக்கும். அது எப்படி அடித்தாலும், எப்படி அது பட்டாலும் தொட்டாலும் அது ரெண்டு பக்கமே வெட்டும். இந்த நாட்களில் இருபுறமும் அது வெட்டத்துதான தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நடுங்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று. இந்த நாட்களில் ஒரு பயம் இல்லை. தேவன் நம்மை பார்க்கிறார், தேவன் நம்மை ஆராய்ந்திருக்கிறார். அவருக்கு மறைவாய் ஒன்றுமில்லை. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற இந்த சிந்தை எத்தனை மனிதர்களுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி ஊழியக்காரர்களுக்குள்ளே இருக்கா, விசுவாசிகளுக்குள்ளே இருக்கா, கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்குதா? முதலாவது இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் வாசிக்கிறோம், வேதத்தை பற்றி நம்ம தியானிக்கிறோம், சொல்லுகிறோம். இதை நாம் எப்படி செயல்பட போகிறோம் என்று நாம் தியானிப்போம். நம்ம ஒரு குற்றமோ பாவமோ நம்மளோட தவறு செய்யும் பொழுது இந்த தவறு தேவன் பார்க்கிறார், இந்த பாவத்தை தேவன் பார்க்கிறார். இந்த உணர்வு ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் வரும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம், பாவத்திலிருந்து விடுதலை பெறுவோம். அவர் நிச்சயமாக நித்திய ஜீவனை தான் நம்மளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை நாம் பெற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் ஆணித்தரமாய் பின்பற்ற வேண்டும். கணுக்களையும் மூனையையும் பிரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எலும்புக்குள்ளாய் மச்சையை கூட, அந்த எலும்புக்குள்ள மச்சையை கூட அது ஆராய்ந்து பார்க்கிறதா இருக்கிறது. இந்த என்னுடைய வார்த்தை இவ்வளவாய் நான் காலை வேளையிலிருந்து